என்னோட மகள் மட்டும் கிடையாது, ஊர்ல இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளும் என்னோட மகள் தான் அப்படின்னு டயலாக்லாம் பேசிட்டு அந்த ஊர் பெண் குழந்தைகளுக்காக அவர் செய்யற செயல்கள் உண்மையிலேயே அவ்வளவு அருமையா இருக்குங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல ஐயப்பன் சாமி பாடல் கொஞ்சம் நல்லா இருக்கு. விஷ்ணுவோட ஒளிப்பதிவும் நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதை ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாலியல் சீண்டல்கள், வன்கொடுமை, பள்ளி மாணவிகளை வேறு திசைக்கு மாறுறது அப்படின்னு கதை வேற ஒரு ட்ராக்ல போகுது. வில்லன் போர்ஷன் எல்லாமே இழுவையா இழுத்துட்டு போயிருக்காங்க. பாலியல் பிரச்சனை சீன்களை கொஞ்சம் மறைமுகமாவே எடுத்திருக்கலாம், கொஞ்சம் ராவாவே கொடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல மகளுக்காக ரவி தேஜா செய்யற சடங்குகள் கொஞ்சம் எமோஷனலாவே இருக்கு. இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கும்போது பொண்ணு வச்சிருக்கிற எல்லா அப்பாங்களுக்குமே ஒரு வித பயம் கண்டிப்பா ஏற்படுங்க. ஆனா பெண் குழந்தைகளை பயத்தோட கிடையாது தைரியத்தோட வளர்க்கணும் அப்படின்னு சொல்ற இடம் ரொம்ப அருமையா இருக்கு. இது ஒரு தெலுங்கு படம் தான், ஆனா ஒரு மலையாள படத்தையும் தமிழ் படத்தையும் கலந்து பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு அழுத்தமான கதையை இயக்குனர் சிவா நிர்வாணா டைரக்ட் பண்ணிருக்காரு. தமிழ் ரசிகர்களுக்கும் நிறைய சீன்கள் கனெக்ட் ஆகும்னே சொல்லலாம். படத்தோட மைனஸ் பார்த்தா முதல் பாதியில கொஞ்சம் ஓவரா இழுவையே இல்லாம நிறைய சீன்களை கட் பண்ணிருக்கலாம். ஆக மொத்தத்துல இருமுடி கட்டுப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற இல்ல குழந்தைகள் வச்சிருக்கிற எல்லா பெற்றோருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்னே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகளுக்கு வெளியே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை பெத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற கருத்துக்காகவே தாராளமா பார்க்கலாம்.